எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே நெஜமானனே என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே நெஜமானனே என்றும் நடத்தும் எஜமானனே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி.
செய்வதை சொல்வார்
அப்பாவுக்கு கோடி சோத்திரம், என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் சோத்திரம், என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் சோத்திரம். அன்புள்ளம் கொண்ட அப்பாவுக்கு கோடி சோத்திரம், என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் சோத்திரம், என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் சோத்திரம். காதிருளின் நேரம் கண்ணீரின் பாதம், காதிருளின் நேரம் கண்ணீரின் பாதம், காதிரு நேரம் கண்ணீரின் பாதம், காதிரு நேரம் கண்ணீரின் பாதம், ஒளியாக வந்து விட்டீரே, என் கண்ணீரை துடைத்து விட்டீரே, என் வாழ்வில் ஒளியாக வந்து விட்டீரே, என் கண்ணீரை துடைத்து விட்டீரே. அன்புள்ளம் கொண்ட அன்புள்ளம் கொண்ட அன்புள்ளம் கொண்ட அப்பாவுக்கு கோடி சோத்திரம், என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் சோத்திரம், என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் சோத்திரம். தாயை போல் தேற்றினீர், தந்தை போல் சுமந்தீர், தாயை போல் தேற்றினீர், தந்தை போல் சுமந்தீர், தாயை போல் தேற்றி தந்தை போல் சுமந்து, தாயை போல் தேற்றி தந்தை போல் சுமந்து, இம்மட்டும் காத்து வந்தீரே, என்னை இனிமேலும் காத்து நடத்துவீர், இம்மட்டும் காத்து வந்தீரே, என்னை இனிமேலும் காத்து நடத்துவீர். அன்புள்ளம் கொண்ட அன்புள்ளம் கொண்ட அன்புள்ளம் கொண்ட அப்பாவுக்கு கோடி சோத்திரம், என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் சோத்திரம், என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் சோத்திரம். செங்கடலை பிளந்தீர், அற்புதம் செய்தீர், செங்கடலை
பிறந்தீர் அற்புதம் செய்தீர் செங்கடல் பிளந்து அற்புதம் செய்து செங்கடல் பிளந்து அற்புதம் செய்து தடைகளெல்லாம் நீக்கி விட்டீரே உம் ஆசீர்வாதம் தந்து விட்டீரே என் வாழ்வின் தடைகளெல்லாம் நீக்கி விட்டீரே உம் ஆசீர்வாதம் தந்து விட்டீரே அற்புதம் கொண்ட அற்புதம் கொண்ட அற்புதம் கொண்ட அப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் ஸ்தோத்திரம் என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் ஸ்தோத்திரம் அன்புள்ளம் கொண்ட அப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் ஸ்தோத்திரம் என்னை வாழ வைத்த கர்த்தருக்கு காலமெல்லாம் ஸ்தோத்திரம்
உண்மையா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, அப்பா அம்மா கிட்ட காசு எடுத்துக்க கூடாது. எதனா தேவைன்னா அப்பா அம்மா கேட்டு எனக்கு இது வேணும், இந்த காசு வேணும், அது வேணும்னா அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டு வாங்கணும். இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தா வளர வளர அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா அழகா நீட்டா அவங்க படிப்புல அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், வேலை செய்யற இடத்துலயும் உண்மையா இருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருப்பாங்க. இதெல்லாம் இங்க சொல்லி கொடுக்க சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, எவனாயிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் கடைசி என்ன சொல்றாரு, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கைகளை தட்டலாமா? நாங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அனுப்பிடுவோம். ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரா ஏசப்பா உங்களை அப்படியே அணைத்து கொண்டு என்ன பண்ணாரு, ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுங்க, ஆசீர்வாதம்னா என்ன? உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஏசப்பா. இந்த பிள்ளைங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா செல்வ செழிப்பா இருக்கணும், நல்ல திருப்தியான சாப்பாடு, நல்ல சந்தோஷம், சமாதானம், குடும்பம் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். அப்படி எப்படி ஆசீர்வாதம்? நாங்களாம் சும்மா ஜெபம் பண்ணி இருக்கோம். இங்க பைபிள் வசனத்துல அழகா சொல்லிருக்காரு, சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். அதுதான் நம்ம இயேசு, அதுதான் நம்ம இயேசப்பா. சிறு பிள்ளைகளை அவர் அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார். ரைட், ஜெபம் பண்ணி முடிச்சலாம். எம்எல்ஏ அண்ணா கவனம் நடத்துவாங்க. அன்பும் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை நேசிக்கிறேன் என்பதை ஆண்டவரே நீர் உங்களுடைய சீசர்களுக்கு சொன்னீர். அந்த அதிகமாக நீர் சொன்ன வண்ணமாகவே இந்த பிள்ளைகளை குறித்து அந்த உம்முடைய அன்பை பற்றி சொல்லவும், நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும், சொல்லிக் கொடுக்கும் என் கர்த்தர் கிருபை செய்து இந்த பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தீர் என்று பார்க்கிறோம். அதிகமாக உங்களுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அதிகமாக நீங்க ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், சமாதானம், செல்வ செழிப்பாயிருக்க கிருபை தாருங்கள். உங்களுடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று வண்ணமாய் இந்த பிள்ளைகள் அவ்விதமாக நன்மையினாலும் கிருபையினாலும் நீங்க முடிசூட்டுங்க, ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைங்க படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. நல்லா படித்து வரும் காலங்களில் நல்ல ஒரு வேலை கிடைத்து நல்ல ஒரு வருமானங்கள் பெருகி ஆண்டவர் இவர்களுடைய தாய் தகப்பனை ஆண்டவர் பாதுகாக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா என் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைங்க அந்த சர்ச்சைக்கு போனாங்க, நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, நீங்க என் பிள்ளைங்க நல்லா படித்தாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, என் பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று இவர்கள் பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு இவர்களை சொல்லட்டும். உங்களுடைய நாமம் பையன் பெறட்டும். இயேசு நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Very good. Thank God bless you.